ஆக்டர் அஜித்குமார் அவர்களுடைய மார்புல இருக்கக்கூடிய அந்த பச்சை குத்தி இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் என்னதுப்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ சோசியல் மீடியால வந்து பகிரங்கமாக எழுந்துகிட்டு இருக்குங்க. அஜித்குமார் அவர்களுடைய குலசாமி வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் இருக்கக்கூடிய கோவில், அதாவது ஊத்துக்குளங்கரா பகவதி அப்படிங்கிற அந்த டெம்பிளுக்கு வந்து அஜித்குமார் அவர்களுடைய ஃபேமிலியோட போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அஜித்குமார் அவர்கள் அவங்களுடைய மகன் மேல ட்ரெஸ் இல்லாம ஒரு வேசியை வந்து மேல போத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து அந்த பச்சை குத்தி இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் என்பது வெளியே தெரிஞ்சது. அவங்களுடைய குலசாமியான ஊத்தக்குளங்கரா பகவதி அம்மனை தான் அவர் வந்து மனசுல வந்து மார்பிள வந்து பச்சை குத்தி வச்சிருக்காங்க. இதுல நிறைய இமேஜஸ் வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில இமேஜஸ் வந்து ஷாலினி அவர்கள் தான் ஒரு சில பதிவுகளை போட்டு சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் இப்ப கமெண்ட் செக்ஷன்ல அஜித் சார் வந்து மலையாளமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு இது போன்ற கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏண்டா ஒரு குலசாமி வந்து வேற ஒரு ஊர்ல இருந்ததுன்னா அவர் வந்து கேரளா மலையாளம் ஆயிடுவாரா? எல்லாருமே இந்தியன்ஸ் அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கோங்க. ரீசென்ட் டைம்ல அவர் வந்து கார் ரேஸ்ல கலந்துக்குன்னு அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசென்ட் டைம்ல பிரேசிலோனால நடந்திருக்கக்கூடிய அந்த சுற்றிலையும் அவர் வந்து நம்ம இந்தியாவின் சார்பாக அவர் வந்து சாதனைகள் வந்து புரிஞ்சிருந்தாரு. அதை தாண்டி குட் பேட் ஹக்லி எடுத்திருக்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கூட இணைந்து இன்னொரு ப்ராஜெக்ட்ல அவர் வந்து கமிட் ஆயிருக்காரு. அந்த படம் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் கூடிய விரைவில் வந்து வரப்போகுதுங்க. எனவே நண்பர்களே, இதை பற்றின கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.